குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் டெல்லி செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் ஹசீப் இணைகிறார். அவரோடு பேசலாம். ஹசீப், டெல்லியில செங்கோட்டையை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விவரங்கள் என்ன? காயத்ரி, குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியா பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டம் நடத்தி வந்தனர். அப்போது பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தினர். இந்த நிகழ்வு நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று கூட சொல்லலாம். அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் போராட்டங்கள் வெடித்தன. அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது பொதுமக்களும் சாலையில் இறங்கி குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை பகுதியில் டெல்லியில் செங்கோட்டை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அருகிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு இந்த போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்துவதற்காக, அதாவது ஒரு கட்டத்தை தாண்டி போராட்டக்காரர்கள் செல்லாமல் தடுத்து நிறுத்துவதற்காக அந்த பகுதியில் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் போராட்டக்காரர்கள் அந்த தடுப்புகளை மீறி தடுப்புக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி செல்வதற்காக அவர்கள் முன்னேறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருவதையும் கூட நம்மால் பார்க்க முடிகின்றது. இதைத் தொடர்ந்து, அதாவது இந்த போராட்டத்தை தொடர்ந்து செங்கோட்டை பகுதியில் 144 தடை உத்தரவை டெல்லி மாநில அரசு பிறப்பித்திருக்கின்றது. அதாவது இந்த பகுதிக்குள் யாரும் ஒன்று கூடுவது, போராட்டம் நடத்துவது போன்ற நிகழ்வுகளை தடை செய்யக்கூடிய வகையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். மற்றொரு புறம் பெங்களூருவில் தற்போது பெங்களூருவினுடைய மைய பகுதியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்தியாவில் மிகவும் இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு வரலாற்று ஆசிரியரான ராமச்சந்திர குஹா அவர்களுடைய தலைமையில் அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திலும் கூட பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதை வைத்துதான் கடந்த 5 தினங்களாக இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தற்போது டெல்லி மற்றும் பெங்களூருவில் மிக முக்கியமான இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பெங்களூருவில் நடைபெறக்கூடிய போராட்டம் என்பது பெங்களூருவினுடைய மைய பகுதியில் நடைபெற்று வருகின்றது. இதனால் அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையினுடைய மைய பகுதியில் குழுமி இருக்கின்றார்கள். போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். அவ்வாறு 2 பகுதிகளிலும், அதாவது 2 நகரங்களில், இந்தியாவினுடைய மிக முக்கியமான 2 நகரங்களில் இந்த முக்கியமான போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. காயத்ரி, அசிப், பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்களும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். பல இடங்களில் அமைதியான முறையில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இப்போ போராட்டத்தை கட்டுப்படுத்துவதில் காவல்துறையினர் கையாண்ட விதம் பல இடங்களில் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது காவல்துறையினர் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காயத்ரி, போராட்டம் நடைபெற்று இருக்கக்கூடிய விதத்தை பொறுத்து காவல்துறையினுடைய எதிர்வினை என்பது அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாமியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போராட்டம், அதே தினத்தின் அன்று அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போராட்டம், இந்த 2 போராட்டங்களையும் காவல்துறையினர் கையாண்ட விதம் என்பது மிகப்பெரிய விமர்சனத்திற்குள்ளாக இருக்கின்றது. ஒரு சரியாக சொல்ல போனோமானால் அந்த போராட்டத்தை கையாண்ட விதம், அதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற விதம், இவைதான் இப்போது நடைபெறக்கூடிய போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணங்களாக இருக்கின்றது என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் அந்த போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆகவே காவல்துறையினரை பொறுத்தவரை இனி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டங்களை கையாள்வதில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் அதே மீறி சில இடங்களில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு, கல்லெறிதல், கல்வீச்சு சம்பவம் மற்றும் கண்ணீர் புகை குண்டை வீசுவது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி தற்போது இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் பரவி இருக்கின்றது. ஆகவே இந்தியாவின் எந்த ஒரு மூலையில் ஏதேனும் ஒரு போராட்டத்தில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடைபெறும் பட்சத்தில் இந்தியாவின் மற்ற பகுதியில் நடைபெறக்கூடிய போராட்டங்களில் அது எதிரொலி
எதிரொலிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதை காவல்துறையினர் உணர்ந்திருக்கின்றனர், அரசும் உணர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் போராட்டக்காரர்களை கையாள்வதில் சற்று நிதானத்தோடு காவல்துறையினர் செயல்பட்டு வருகின்றார்கள். குறைந்தபட்சம் சொல்ல வேண்டுமென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டது போல காவல்துறையினர் நடந்து கொள்ளவில்லை என்று கூட சொல்லலாம். இருந்தபோதும் நான் கூறியது போல சில இடங்களில் இது போன்ற அசம்பாவிதங்கள், கல்வீச்சு சம்பவங்கள், தள்ளுமுள்ளு போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி டெல்லி செங்கோட்டை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறிய அளவில் தள்ளுமுள்ளு ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. செங்கோட்டையை நோக்கி போராட்டக்காரர்கள் முன்னேறுவதை தடுப்பதற்காக அதன் முன்புறத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. போராட்டக்காரர்களை பொறுத்தவரை அந்த தடுப்புகளை மீறிக்கொண்டு செங்கோட்டையை நோக்கி முன்னேறுவதற்காக அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக காவல்துறையினர் லேசான பலப்பிரயோகத்தை செலுத்துவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பெங்களூருவில் நடைபெறக்கூடிய போராட்டத்தை பொறுத்தவரை அவர் இந்த சாலையினுடைய மையப்புறத்தில் அமர்ந்து போராட்டக்காரர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த சட்டம் என்பது இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் சமம் என்ற அந்த ஷரத்திற்கு எதிரானது. சாதி ரீதியாக, மத ரீதியாக மக்களை பிரிக்கக்கூடாது என்று இந்திய அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஷரத்திற்கு எதிராக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணியை காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக பலப்பிரயோகம் செய்து அவரை அங்கிருந்து தூக்கி கொண்டு செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவரை அங்கிருந்து அகற்றுவதற்கான அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது போன்ற நிகழ்வுகள் இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டங்களில் ஆங்காங்கே பார்க்க முடிகின்றது. காவல்துறையினரை பொறுத்தவரை அந்த போராட்டக்காரர்களை அவர்கள் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து மேலும் முன்னேறாமல் தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். அதனுடைய பகுதியாகத்தான் போராட்டக்காரர்களை அங்கிருந்து அகற்றக்கூடிய அந்த முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. காயத்ரி, குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டம் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்தியா முழுவதும் வலுத்து வரும் நிலையில் டெல்லியிலும் பெங்களூரிலும் அந்த போராட்டம் மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் டெல்லி மற்றும் பெங்களூருவில் மக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். போராட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மக்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லக்கூடிய காட்சிகள் பெங்களூருவில் அரங்கேறி வருகின்றன. இதேபோன்று டெல்லியிலும் செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் செங்கோட்டையை நோக்கி முன்னேறும் மக்களை காவல்துறையினர் தடுத்து வருகிறார்கள். தற்போது பெங்களூருவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களை பெங்களூருவில் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ஹசிஃபோடு பேசலாம். ஹசிஃப், இப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிற விதமா அமைதியான முறையில தான் நடைபெற்று வருகிறது. ஆங்காங்கே கூடக்கூடிய மக்கள் அமைதியான முறையில் அமர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை தான் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் மக்கள் குண்டுகட்டாக தூக்கிச் செல்லப்பட்டு கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இந்த விவகாரத்திலே காவல்துறையினர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் அரசு இதை எப்படி கையாள வேண்டும்? பொதுவாக இது போன்ற போராட்டங்கள் நடைபெறக்கூடிய இடம், போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எந்த துறையை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் காவல்துறையினர் நடவடிக்கை என்பது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களினுடைய போராட்டம் என்று வரும் பட்சத்தில் காவல்துறையினர் அவர்கள் அதை கையாளக்கூடிய விதம் என்பது வித்தியாசமாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை நடந்தது அதற்கு விதிவிலக்கான ஒரு நிகழ்வு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மாணவர்களுடைய போராட்டம் என்பது அவர்கள் அதை கையாளக்கூடிய விதம் வித்தியாசமாக இருக்கும். அமைப்புகள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தை நடத்தும் பட்சத்தில் அதை அவர்கள் கையாளக்கூடிய விதம் வித்தியாசமாக இருக்கும். அதே போல நான் குறிப்பிட்டது போல அது இடம், அதன் போராட்டம் நடைபெறக்கூடிய இடம், யார் யாரெல்லாம் கலந்து கொள்கின்றார்கள் என்பதன் அடிப்படையில் காவல்துறையினருடைய நடவடிக்கை அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு போராட்டத்திற்கும் அரசு தரப்பிலிருந்து இந்த போராட்டத்தை இவ்வாறு கையாள வேண்டும் என்பது போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும்.
மேற்கொள்ளப்படுமா என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. ஆனால் காவல்துறையினர் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமைகளின் அடிப்படையில் போராட்டத்தை அவர்கள் கையாண்டு வருகின்றார்கள். சில போராட்டங்கள் 2-3 நாட்கள் கூட நடைபெறுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றது. சில போராட்டங்களை 1 மணி நேரத்திற்குள் முடித்துக் கொள்வதற்கான அந்த அழுத்தம் என்பது காவல்துறை தரப்பிடமிருந்து மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறாகவே போராட்டங்கள் கையாளப்பட்டு வருகின்றன. காயத்ரி, மக்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக பெங்களூரிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டெல்லி செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரு, டெல்லி மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது பெங்களூருவில் நாம் ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவரை பெண் காவலர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் வலுப்பெற்று வரும் நிலையில் டெல்லி மற்றும் பெங்களூருவில் இந்த போராட்டம் வலுத்து வருவதை இதுபோன்ற காட்சிகள் உணர்த்துகின்றன. தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி அசீப்.